கண்களினாலே நான் பேசுவேன். எனக்கு ஒய்ஃப் சொல்ல வேலை கண்களினால பேசுவேன். இன்னைக்கு I got permission to speak the word of God. Hallelujah. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. எப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கின்றானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கணக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பேதுருக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இப்படி இருக்க, இப்படி மிரர்ல பாக்குறீங்க நீங்க, அதனால எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், எத்தனை பேர் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்க கர்த்தர் நல்லவர் ருசி உள்ளவர், அதை பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூறுதல்னா தெரியுமா? நான் சில பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா அதுதான் ரொம்ப காமன். புறக்கூறுதல்னா இவர்கிட்ட போய் ஒன்று சொல்றது, அவர்கிட்ட போய் ஒன்று சொல்றது, அவங்க 2 பேரும் அடி போடுவாங்க, இவர் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. அது கர்த்தருடைய கிரியையா இல்லை. அதனாலதான் புறக்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அதுக்கு பிறகுதான் வேதம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால வேதம் கையில தான் இருக்கும் சர்ச்சைக்கு வரும்போது, ஆனா அதை திறக்கிறதும் இல்லை வாசிக்கிறதும் இல்லை. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ எனக்கு அது பால போல. பிள்ளை வளரும் போது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆவிக்குரிய மாமிசமான ஃபுட்டு கிடைக்கும். அதே போல வளர்றதுக்கு சொல்றாரு. ஒருவேளை வளராத நீங்க ஞானஸ்ஞானம் எடுக்காதவங்க, என்ன அடுத்த சாட்டர்டே இருக்கோன்னு பிரதர் அருள் சொல்லுவாரு, நீங்க மிஸ் பண்ணாதுங்க. மனம் திரும்பி ஞானஸ்ஞானம் எடுக்காத நீங்க இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியல. பிள்ளைகளுக்கு ஞானஸ்ஞானம் கொடுத்தது பைபிள்ல எங்கே எழுதப்படலை. ஒருவேளை நீங்க, நான் சின்ன பிள்ளை இல்லை, எனக்கு 2 மாசமா இருக்கும்போது 2 மாசம் நான் இருக்கும் பொழுது எங்க பேரண்ட்ஸ் கொண்டு ஞானஸ்ஞானம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பைபிளை வாசித்த பிறகு அப்படி ஞானஸ்ஞானம் இல்லை. அதனால ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது கேள்வி அதுல இருந்துன்னா, உங்களுக்கு நான் 1 மாசம் டைம் தரேன். நீங்க அடுத்த தடவை வரும்பொழுது எனக்கு பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் காட்டுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்ஞானம், சின்ன பிள்ளைகளை டெடிகேட் பண்றாங்க, ஞானஸ்ஞானம் கொடுக்கல. அதனால அப்படி யாருக்காவது ஆர்கியூ மைண்ட் இருக்கோன்னா நீங்க கண்டுபிடித்து எனக்கு அதை சொன்னீங்கன்னா ஐ வில் சேஞ்ச் மை ஐடியா. விளங்கிச்சதுல? ஓகே. இங்க சிறு பிள்ளைகளை போல வளருவதற்கு திருவசனமாகிய ஞானப்பால நீங்க குடியுங்க. அடுத்தபடியாக, தன் நாவை அடக்காதவன் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். நாவு தீக்கு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரிய காட்டையே அழித்து விடும். அப்படிதானே டெக்சாஸ்ல அந்த வைல்ட் ஃபயர் வந்துன்னா ஒரு இடத்துல பிடிக்கிறது 1 மணி நேரத்துல 500,000 ஃபீல்ட்ல எரிச்சிருது. அதாவது சோ வைல்ட் ஃபயர் சொல்றது. இந்த நாவை அதுக்கு தான் பைபிள்ல கம்பேர் பண்ணியிருக்கு. இந்த நாவை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். அதனால தன் நாவை அடக்காதவன் தன் இருதயத்தை வஞ்சித்து போடுகிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் 26, 27. அதாவது தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவ பக்தி விருதாவா இருக்கும். He is not religious. தேவ பக்தின்னு சொல்லும் பொழுது ரிலிஜனை பற்றி சொல்லுது. His religion is no religion. அதாவது எவ்வளவுதான் நம்ம விசுவாசிக்கிட்டு எவ்வளவுதான் நம்மை பக்திமானாட்டு காட்டினாலும் தன் நாவை அடக்கலைன்னா அவனுடைய விசுவாசம் விருதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க கூட 27. உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்போ தண்ணியில் நாவை அடக்காதபடி விசுவாசத்திலே யாரும் வளர முடியாது. எடுத்த உடனே பேசக்கூடாது. எடுத்த உடனே மற்றவங்களை குறித்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? we should not form opinions. அதாவது பிசாசானவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். அதாவது கண்ணால பார்த்தா கூட தப்பு அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நம்ம பார்க்கறது கூட, இப்போ நான் இங்க நிற்கிறேன், ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் மைண்ட் என்ன சொல்லும்? இமேஜினேஷன் கொடுக்கும். விளங்கிச்சுல்ல? அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சி கொடுப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது do not do that. உங்க நாக்க கொஞ்சம் அடக்குங்க. அதை அடக்கலைன்னா உங்க விசுவாசம் வெறுதான். everything is not for the kingdom of God. அப்ப kingdom of Godல எல்லாத்தையும் ஆலோசித்து தீர விசாரித்து அறிந்து, இப்போ டைவர்ஸ் கேஸ் வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்லவானா சொல்லுவா, டைவர்ஸ் கேஸ்ல போய் அவ்வளவு போல மோசமான லேடி கிடையாது. அந்த ஒய்ஃபே என்ன சொல்லணும், லாயர்கிட்ட இந்த மனுஷனை போல மோசமான. அப்போ இங்க இருந்து கேட்டாச்சுன்னா ரெண்டு பேரும் மோசம் தான். அப்போ லாயர் என்ன பண்றாரு? ரெண்டையும் கேட்டு தீர ஆலோசித்து, ஜட்ஜி என்ன பண்ணுவாரு? ரெண்டு பக்கம் உள்ளதை கேட்டு, சில வேளை 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். அதனால உடனே நம்ம நாவை உபயோகிக்க கூடாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம். அதாவது ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு ஸ்டெப் அதிகமா நம்மளை அதை நடத்தி கொண்டு வருவதற்கு பல காரியங்கள். யாக்கோபு ரொம்ப பிளைனா எழுதியிருப்பாரு. ஆனா பேதுரு ரொம்ப ஆவிக்குரிய இதுல எழுதியிருப்பாரு. பவுல பார்க்கும் பொழுது கேள்விக்குறியில முடிப்பாரு. அது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த கேள்விக்குறியில முடிக்கிறதுனால அதை தங்களுக்கு சாதகமா சிலர் திருப்பி விடுவாங்க. அதை பேதுரு எழுதும் பொழுது, என்னுடைய அன்பு சகோதரர் பால் சில நேரங்களில் எழுதுறத பிசாசுடைய தந்திரத்தினாலே வசனங்களை தங்களுக்கு ஏற்றபடி. இப்போ பால் ஒரு காரியத்தை சொன்னாரு, தலையை மூடணும் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, அல்லது தேவனுடைய காரியங்களை அதாவது பிரசங்கிக்கும் பொழுது, அதாவது மனுஷிக்கு தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவாத ஒரு இது கொடுத்துருக்க மாட்டார். எந்த சபையில அந்த வாக்குவாதம் இருக்குதோ, நான் இதை பற்றி பேசல அப்படின்னு முடிச்சிருவார். வாக்குவாதம் இருக்கவங்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணலன்னு சொல்லி, அப்போ அதை தங்களுக்கு சாதகமாட்டோம் பாதகமாட்டோம் எடுத்துடுவாங்க. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், பவுல் சில காரியங்களை கேள்விக்குறியில முடிச்சிருப்பாரு. அதை இவங்க தங்களுக்கு சாதகமா யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவர் பொல்லாப்புக்கு தன் நாவை கவனத்திற்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவார். சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவனத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ள பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை. இது பிளெயினா எழுதப்பட்டிருக்கிறது. இதுல எந்த மறைபொருளும் இல்லை. அதாவது ஜீவனை தேடி பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் தன் நாவை அடக்க வேண்டும். அதாவது தெரியாதபடி பேசக்கூடாது. தெரியாதபடி, தெரிந்தா போய் அவங்ககிட்ட நேராக பேசி செட்டில் பண்ணிக்கலாம். பைபிள்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நான் கொஞ்சம் குயிக்கா போயிடுறேன். மாமிச சிந்தையின் இருமாப்பு உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். மாமிச சிந்தையின் இருமாப்புன்னு சொல்லியாச்சுன்னா stubbornness. மாமிச சிந்தையின் stubbornness is always wrong because the spirit only can lead us into truth. சரீரம் எப்பவும் ஆவிக்கு எதிராக போராடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால மாமிச சிந்தையின் இருமாப்பு உங்களை வஞ்சியாதபடி பாருங்க. கொலோசையர் 2வது அதிகாரம் 19வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 19வது வசனம். மாயமான தலைமையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனை விருப்பமிட்டு காணாதவனாய் துணிவாய் நுழைந்து
தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் ஏமாற்று கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாது பாருங்கள். இங்க வந்து மாயமான தாழ்மை இல்லை. சிலருடைய தாழ்மை வந்து தேவனுடைய ஆவியினால வந்து தாழ்மை இல்லை. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல பிரவேசித்த பொழுது அங்கு விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் கண்டு அவங்ககிட்ட போய் தாழ்மையாட்டா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர் தானே. ஆனா அங்க வந்து தேவனுடைய ஆலயத்தை அவங்க வந்து கள்ளர் கூடவர்கள் ஆக்கினதுனால என்ன செய்தாரு? தூக்கி போட்டு எல்லாம் செய்தாரு. அவருடைய தாழ்மை தான். இயேசு கிறிஸ்து still humble. He is very polite. ஆனா தேவனுடைய அந்த வைராக்கியம் வரும் பொழுது அந்த humblenessலே there is a power of setting things right. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மாயமான தாழ்மை. சிலருக்கு எல்லாமே தாழ்மை தான். அதாவது என்னுடைய சகோதரன் பாவம் செய்துட்டே இருக்கான், தாழ்மையா போய் அவரை நான் வந்து சரி பண்ணுறேன்னா அவர் என்ன விரும்ப மாட்டாரு, நான் உள்ளே வச்சுக்கிட்டுறேன். அவர் செய்துகிட்டே இருப்பாரு, இவர் முன்னாலே செய்துக்கிட்டு இருப்பாரு பாவத்தை. இவருக்கு கண்ணு முன்னாலே செய்திருப்பாரு. அவரை சரி பண்றதுக்காக இவர் எந்த இது மாயமான தாழ்மை. அப்படி செய்வீங்களா யாராவது? எனக்கு கண் முன்னாலே என்னுடைய சகோதரன் பாவத்தில் இருக்கிறார், நான் அதை சபைக்கு கொண்டு வருகிறதில்ல, நானா போய் கன்ஃபரன்ட் பண்ணுகிறதில்ல. அவருடைய பாட்டு அவர் எங்க போவாரு? நரகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. நீங்க பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஒரு வசனம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இதை வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது இன்னைக்கு ஐ ஹேவ் டு ஜம்ப். ரோமர் 1வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க. இப்படிப்பட்டவரை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்கள் செய்கிற மற்றவர்களுக்கு பிரியப்படுவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களே செய்கிறவர்களை மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களோடு பிரியப்படுகிறவர்களாக இருக்கு. அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? பாவம் செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், அவரை சரி பண்ணணும்னு எனக்கு இல்லை. அப்போ 2 பேருக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் இது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு தேவனை தான் ஆராதிக்கணும், தேவ தூதர்கள் அல்ல. யோவான் வந்து வெளிப்படுத்துறத பார்க்கும் பொழுது தேவ தூதன் வந்து சில காரியங்களை சொல்லும் பொழுது அவர்